ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவல் உப்புமா சமையலில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக சாப்பிட்ணும் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும். இப்போ சாயந்தர நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலை நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம். அவல் உப்புமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவல் உப்புமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவலை பார்த்தீங்கன்னா மிச்ச உப்புமா மாதிரி இந்த உப்புமா ஒரு நாளும் பண்ணவே கூடாது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவலை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணியை தெளித்து நல்லா ஊற வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு ஓரமாக வைங்க. ஓரமாக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அவல் ஃபுல்லாகவே ஊறிடும். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நல்ல தண்ணியை ஊற்றி கழுவினாலே போதும். 4 தடவை அது நல்லா உறிஞ்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் ஓரமாக வச்சுங்க. பெருங்காயத்தை எடுத்து வச்சுங்க. இதெல்லாம் வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் கட் பண்ணி, இஞ்சி அதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதை தூக்கி அதில் போடுங்க. போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வதக்குங்க. வதக்கின உடனே என்ன ஆகும் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளைப்பூடு பேஸ்ட் இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிக்சியில் அரைச்சி வெள்ளைப்பூடு, இஞ்சி, தக்காளி அதெல்லாம் கூட அரைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கொஞ்சம் விட்ட உடனே கொஞ்சம் வாடை போகணும். வெங்காயம் மேலே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா 5 நிமிஷம் கிண்டுங்க. அப்புறம் இறக்கிட்டு லாஸ்ட்டில் எலுமிச்சம்பழத்தை 2 இது பிழிஞ்சு விட்ருங்க. ஒரு எலுமிச்சம்பழமும் பார்த்துக்கோங்க, அளவுக்கு தக்கன பார்க்கணும். அரை எலுமிச்சம்பழமோ 1ஓ 2ஓ எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு தக்கன எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பிழிஞ்சிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவல் உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதை ஈவினிங் நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை காலை நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம், இல்லை நைட்டில் கூட சாப்பிட்டுக்கலாம். இது எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவல் உப்புமா எல்லாருமே சாப்பிடுவாங்க. இது நல்ல ஒரு ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்லலாம். இது அடிக்கடி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவல் உப்புமா நாங்கள் பண்ணி சாப்பிடுவோம். நீங்களும் பார்த்திங்கன்னா பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சமையலில் பார்த்திங்கன்னா ஒரே சமையலை பண்ணிக்கிட்டே இருந்தால் எல்லாருக்குமே போர் அடிக்கும். ஐயோ ஒரே சாப்பாடு திருப்பி திருப்பி நிறைய பண்ணால் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். விதவிதமாக பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் விதவிதமாக பண்ணணும்னு சில பேர் சாப்பிட்ணும் ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த அவல் உப்புமா சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாட்சிங் ஹவர்ஸ்க்கு இல்லை, 1 வருஷம் முன்னாலே மானிட்டைசர் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால் எல்லா வீடியோவையும் கிட்டத்தட்ட ஒரு 5000 வீடியோ டெலிட் பண்ணிட்டேன். அதனால் என் வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இப்போ புதுசாக வாட்சிங் ஹவர்ஸ் நான் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். 1200 தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் சீரியலாக வேறு ஏதாவது நியூஸாக சமையலாக இன்னும் எக்கச்சக்கம் போட்டிருக்கேன். பார்த்து ஆதரவு கொடுங்க. உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ.